சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுப்பீர், ஒப்பு கொடீர். என்ன விஷயம் சொன்னா, சிறுமைப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர் யாருன்னா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், உதவியற்ற நிலைமையில் இருக்கிறவர்கள், அதாவது உதாசீனப்படுத்தப்படுகிறவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? என வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 40:17 சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும். ஆமா, சங்கீதக்காரனே தாவீது சொல்றான். சில நேரங்கள்ல எல்லாருக்கும் ஒரு சிறுமைப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, எல்லாரும் எப்பவுமே ஒரு மாதிரியா இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை மாற்ற நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது அதே சங்கீதத்தில் 9ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. சங்கீதம் 9:9-18. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 18ஆம் வசனம். வெரி குட். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். 18ஆம் வசனம் வாசிங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய சபையில கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் வருவாங்க, இன்னும் வரலாம். ஒரு காலத்துல பயங்கரமா வாழ்ந்தவங்க, அவங்க பெரிய வீடு பங்களா அப்படின்னு சொல்லி வாழ்ந்த ஒரு சகோதரி. இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, அவங்க 2 பேரும் தாய் மகளும் மட்டும் வருவாங்க பாருங்க சர்ச்சைக்கு. எல்லாவற்றையும் இழந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க சாட்சி என்கிட்ட, நாங்க எப்படியெல்லாம் இருந்தோம் பாஸ்டர், எங்க அப்பா இருக்கும்போது ரொம்ப பயங்கரமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு யாரும் எங்களை விசாரிக்கல. எங்க அண்ணி மாத்திரம் நிறைய இடத்த வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் இடம் கூட கொடுக்க மாட்டுறாங்க, எங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம சபையில கூட சில நேரத்துல வசதி குறைவா இருக்கிறவர், சிறுமைப்பட்டவர் சொன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, புறக்கணிக்கப்படுறவங்க, எல்லாம் சிறுமைப்பட்டவங்க. அதுல ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை நம்ம நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது என்ன வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் சிறுமைக்குள்ளே கடந்து போய் தான் வந்திருப்போம். சில இடத்துல ஒரு பெரிய உயர்வு வருதுன்னு வச்சுங்களேன், அவளை கேட்டு பாருங்களேன், ஆரம்பத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க, ரொம்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்தீங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சிறுமைப்பட்டவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அவங்களை அதிகமாக நேசிக்கிறவங்களா இருக்கணும். அவளுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யற, நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் போடும் பொழுது யாருக்கு அதிகமா போடுவாங்க, ஏழை ஜனங்களுக்கு தான், சிறுபான்மை இல்லை, ஏழை ஜனங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான திட்டங்களை போடுவாங்க. ஏழைகளை முன்னேற்றணும், சாப்பாட்டுக்கு வசதி இல்லாதவங்க, இப்ப நிறைய பேருக்கு நிறைய திட்டங்கள் போடுறாங்கன்னா ஏழைகளை முன்வைத்து தான் போடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அநேகர் சிறுமைக்குள்ளாக சில நேரத்தில் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் சிறுமை வருது, ஏன் அநேகர் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் அந்த சிறுமையிலே கூட ஆண்டவர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 41:32. வெரி குட். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பலுகவும் பெருகவும் பண்ணினார் என்று சொல்லி
இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அது மேல உள்ள வசந்த வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். பாருங்க, பிள்ளைகளுக்கு பேரிடும் பொழுது கூட அவன் அந்த யோசிக்கிறான். ஒரு காலத்துல நம்ம எவ்வளவு சிறுமைப்பட்டவர்களா இருந்தோம். சொந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? சிறுமைப்பட்டான். குழியில தூக்கி போட்டாங்க. கடைசியில பார்வனுடைய அரண்மனை அங்க போறான், போத்திப்பர் வீட்டுக்கு போறான். அங்கேயும் பயங்கரமான சிறுமை. அப்புறம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான் 13 வருஷம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தாலும் அவன் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் தாவீது அழகா சொன்னான் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஏன் நினைவா இருக்கிறார்? கண்பான தேவ பிள்ளையே, அந்த கொடுத்த பரிசுத்தத்தை அவன் உண்மையாய் காத்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவன் நாம் மறக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறுமையான சூழ்நிலையை கூட கர்த்தருக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் நின்றதுனாலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக ஒரு வசனம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சில வசனம் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். நான் உங்களுக்கு நீக்கி பாலும் தேனும் ஓடுகிறேன் தேசமாகிய கானானிய எமோரியர் கொண்டு போவேன் சொன்னேன் என்றார். அதே மாதிரி சொன்னேன் என்றார் படிச்சுன்னு போயிருக்கிறேன். உங்களை நம்பி நான் படிக்கிறேன். கண்ணாடியோட கைட்டுக்கிறேன் பாருங்க. ஒரு விசுவாசம் கர்த்தர் கண் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கண்பான தேவ பிள்ளையே நல்லா கவனிங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். மற்றவர் பார்வையில் என்ன சொல்லுவாங்க? எதற்கு நல்லா பேசுவாங்க. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று சத்துருக்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவனை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். இந்த 400 வருஷங்கள் பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் கர்த்தர் நினைத்தார். ரொம்ப சிரமப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அது ஏன் சிரமப்பட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டாங்க. இவங்க சிரமப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் கழற்றி போடு, ஈசாக்கின் தேவனும் ஆமென் மூடிக்கொண்டான். பார்க்கவே பார்த்து ஆலோசனைகள் நிமித்தம் அவன் இடுகிற கூக்குரலை அல்லேலூயா சொல்லுவோமா? 400 வருஷம் நான் விசுவாசிக்கிறேன். எப்போ உங்களுக்கு ஆண்டவரே சிறுமை நீங்க கண்ணோக்கி பார்த்து எப்படி யாபேஸ் ஜெபித்தாரோ, யாபேஸ் எப்படி ஜெபித்தாரு? யாபேஸ் எப்படி ஜெபித்தாரு? ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கி, நீங்களே சொல்றீங்க பாஸ்டர், எல்லையை பெரிதாக்கி, அப்புறம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்களே கண்டுபிடிச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னன்னா, நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளைகளே. முதலாவது எகிப்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சிறுமைப்பட்ட தேசத்துல கர்த்தர் அவனை உயர்த்துறார். இரண்டாவது அதே எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனா எப்போ அவங்க கூப்பிட்டாங்களோ கர்த்தர் இறங்கினார். பைபிள்
அல்லேலூயா சொல்லுவோமா? பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான போராட்டம். அப்பதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவளுக்கு இறங்கி கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அப்பதான் மோசேயை கூப்பிடுறார். என் ஜனத்தை நான் செய்து நான் பார்த்து அவன் கூக்குறல நான் கேட்கவே கேட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற கண்மான கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை உன் வாழ்க்கையில சிறுமையா இருக்கலாம், எல்லாரும் உன்னை உதாசீனப்படுத்தலாம், எல்லாம் உன்னை கேவலமா நினைக்கலாம், எல்லாம் உனக்கு விரோதமா எழுப்பி கொண்டிருக்கலாம். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இவங்க சிரமப்படுத்துறாங்களேன்னு சொல்லி நீ மனமுடிந்து போவேன்னு சொன்னா கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிற திட்டத்தை என்ன செய்ய முடியாது, வெளியே கொண்டு வர முடியாது. அதான் ஆண்டவர். அப்ப ரூத்தின் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நான் வாசிச்சேன். நகோமி சொல்றாங்க, 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம், நான் நிறைவுள்ளவராய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி நகோமி என்பானேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? நகோமி அப்படி சொன்னால் நகோமியை கர்த்தர் விட்டாரா? விடல. ரூத்தின் மூலமாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்னன்னா, நம்ம சபையில கூட சிறுமைப்பட்டவர்களா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நாம் அவருக்கு உதவி செய்யும்போது, சிறுமைப்பட்டிருக்கிற நேரத்தில் உதவி செய்யும் போதுதான் கர்த்தர் நமக்கு பெரிய. அந்த அபிகாயில குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அபிகாயில் யார் நம்ம வேதத்துல? நாபாலுடைய மனைவி. தாவீது ராஜா துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரொம்ப பசி தாவீது ராஜாவுக்கு. அவங்க அந்த அவங்களுக்கு கூட இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பசியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாபால்கிட்ட போய் கேட்குறாங்க. நாபால் கிட்ட ஒரு ஆள் அனுப்புறாரு தாவீது, நான் ரொம்ப பசியா இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா, அந்த நாபால் என்ன சொல்றாரு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமா பேசுறாரு. அப்படி பேசும்போது அந்த பணிப்பெண் போய் சொல்றாங்க, யார்கிட்ட? வேலைக்கார போய் சொல்றாங்க அபிகாயில் கிட்ட, உங்க வீட்டுக்காரர் அப்படிலாம் பேசிட்டாருங்க, தாவீது ராஜாக்கு விரோதமா பேசிட்டாரு, நீங்க தயவு செய்து போய் என்ன செய்யுங்க, நீங்க அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், 18ஆம் வசனமோ 24ஆம் வசனமோ அப்படி வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிகாயில் தீவிரமாய் எழுந்து 200 அப்பங்களையும் 5 ஆடுகளையும் 24 வாசிமா. எழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், சோத்திரம். என்ன வேண்டாம், அவன் பெயர் எப்படியே அப்படியே அவன் இருக்கிறான். நாபால் பைத்தியமும். நாபால் என்னது? யார பேர் நாபால் வச்சிட போறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா கடைசியில் அபிகாயில் நிமித்தம் அவன் காப்பாற்றப்பட்டான். ஆனா செத்துட்டான். அவன் 10 நாளுக்குள்ள அவனுக்கு பயம் வந்துச்சு. தாவீது தேடி வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே செத்து போயிட்டான். நல்லா கவனிங்க. எனக்கு யோபு கூட வாழ்க்கையில சிறுமை வந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவன் உத்தமத்தை பார்த்து அவனை உயர்த்தினார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஐயா கூட ஒரு சாட்சி சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஒரு சிறுவன் ஒரு வீட்டுக்கு நேராக ஓடி வரான், பயங்கர கலைப்பில். அவன்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி கேட்குறான். என்னது? ஒன்றா அந்த அம்மா கேட்குறாங்க, தம்பி நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் சாப்பிடல, தண்ணி மட்டும் கொடுக்க பரவாயில்ல அப்படின்னு. அவன் முகத்தை பார்க்க ரொம்ப கலைப்பாக இருக்கிறான், சின்ன பையன். உடனே அவருக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அவனை அனுப்புகிறாங்க. நாட்கள் வரைந்து ஓடி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆகி போச்சு. அப்போது இந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்கிறாங்க. பார்த்தா 80 லட்சம் என்னமோ ஆகுது. அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கலங்கி கொண்டிருந்த வேலையில் அந்த டாக்டர் ஒரு கிட்ட போகுது அந்த ஸ்லிப்பு. யாருன்னு பார்த்தா
இந்த சின்ன வயசுல ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்க தெரியுமா, அந்த பையன் தான் டாக்டர் ஆகிட்டுக்கிறான். உடனே அவன் வந்து அந்த மெடிக்கலில் எழுதுறான், இதனுடைய 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரே தீர்வு என்னன்னா ஒரு கப்பு பால் அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ட்டு. 80 லட்சத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணிட்ட பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் யோசனை பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு பால் கொடுத்ததுனால அதை நினைவில் வைத்து கர்த்தர் என்ன செய்றாங்க, அந்த அம்மாவை காப்பாற்றினார். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம கிட்ட சில நேரங்களில் உதவிகள் கேட்கும்போது ரொம்ப வறுமையாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு நாம என்ன செய்யணும், உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த சப்ஜெக்ட் இப்படி போயிடுச்சு, உதவி செய்கிறாங்க. ஆனால் ரெண்டாவது, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில ஏன் சிறுமை வருகிறது? நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்ம சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 4-5 பேரை கர்த்தர் காட்டினார். எதனால சிரமப்படுறோம்? நல்லா தான் இருக்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில சிறுமை வருகிறதுன்னு சொன்னால், பிரியமான தேவஜனமே, ஒரு 2-3 பேர் தேவத்துல வாசிக்கிறோம். நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை, ஏன் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில சிறுமைப்பட்டுன்னு சொன்னா, நல்ல கணவர் பிள்ளைகளோடு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த அம்மா சந்தோஷமா இருக்கும் போது திடீர்னு எருசலேமில் என்ன ஆகி போச்சு, பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் உண்டானோன்னு எல்லாரும் சொல்றாங்க, மோவாபுல ரொம்ப செழிப்பா இருக்குது, அங்க போயிடலாம் வாங்கன்னு சொல்லி மோவாபுக்கு போறாங்க. மோவாபுக்கு போன உடனே அந்த 2 பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க, கணவனும் இறந்து போயிடுறாங்க. அந்த 2 மருமகளோடு இந்த அம்மா திரும்பி வரும்போது அதுல ஒரு மகள் போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு மகள் ரூத் மட்டும் பின் நோக்கி வராங்க. அப்படி வரும்போது தான் அவன் சொல்றாங்க, இல்லம்மா நீ போயிடுமா, நான் எங்க ஊருக்கு போறேன், யார் இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோடு வராங்க. வரும்போது தான் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் அந்த போவாசை கொண்டு அந்த ரூத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். என்ன அர்த்தம் சொன்னா, என்னதான் சூழ்நிலை வந்தாலும் கூட தேவனை விட்டு பின்வாங்குகிற இருதயம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. மாத்திரம் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் ஆஸ்வதிக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எருசலேமில பஞ்சம் வந்தாலும் சரி, நம்ம கூட கொரோனாவில் ஒரு 2 மாசம் 3 மாசம் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், செத்தா போயிட்டோம். ஆமென். சாப்பிட்டோமா இல்லையா? எப்படியோ சாப்பிட்டோம், எப்படியோ உயிரோடு இருந்து உயிரை காப்பாற்றிக்கின்னு எப்படா கொரோனா போகணும். அதுக்காக விட்டு எங்கன்னா ஓட்டமா? ஏன்னா உடம்புக்குள்ள கொரோனா எங்க போகுது? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா தேவன் பாருங்க, எனக்கு அன்பான அநேக சூழ்நிலை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தர் அற்புதம் செஞ்சாருன்னா நல்லது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் என்ன செஞ்சிருன்னு சொன்னா, சோர்ந்து போயிடும், பின்வாங்கி போகிறோம். ஆண்டவர் சொல்ற, ஒரு பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. இது கடைசி நாட்கள். நான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை திரும்பவும் நான் சொல்றேன், தேவன் உங்களை அழைத்தது சும்மா விளையாட்டுக்காக அல்ல, பரலோகத்திலே அவரோடு நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இதமா சொல்றாங்க பாருங்களேன், கசப்பு வருது யாருக்கிட்ட? அதே இஸ்ரவேல் ஜனங்களோட யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல போறாங்க, தண்ணீர் கசப்பா இருக்குது, குடிச்சு பாருங்க கசப்பா இருக்குது. உடனே சொல்றாங்க, ஏன்னா உடனே முறுமுறுக்கிறாங்க. உடனே அவர் ஒரு மரத்தை வெட்டி போடுறாரு, அந்த இடத்துல என்ன தண்ணீர் மதுரமா மாறுது. அதுக்கு பின்னாடி போனா என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? சொல்லுங்க பாருங்க. யாராவது 70 பேரிச்ச மரங்களும் 12 நீரூற்றுகளை கண்டார் பைபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? பாட்டு மட்டும் பாடுறோம் இல்ல? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் தேவியாய் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தேவியாய் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
சென்று அந்த காரம் சுடு கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. நிறைய கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, தேவனை மட்டும் செய்யாதீங்க, போகவே போகாதீங்க. என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர். யோபு பாருங்க, கடைசி வரைக்கும் யோபு மாதிரி நம்ம துன்பம் வந்தா எப்போ போட்டுருப்போம். ஆனா யோபுக்கு போராட்டம் வந்தா கூட சொல்லி, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அது சொன்னதுனால தான் ஆண்டவர் பாருங்க, என்ன கண்பான தேவ பிள்ளை பாருங்க, இந்த அம்மா சொல்றாங்க. ஆனா திரும்பி வந்ததுனால கர்த்தர் ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். எந்த வாய் அப்படி சொல்லிச்சோ அதே வாய் கர்த்தரை போயிடுது. அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவதாக நகோமி செய்த காரியம், எருசலேமை விட்டு வெளியே போனதுனால அவங்க வாழ்க்கையில் சிறுமை வந்துச்சு. நான் திரும்ப சொல்றேன், தேவ சமூகத்தை விட்டு ஒருபோதும் வெளியவே போகாது. அப்படி போனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சிறுமை கண்டிப்பா வரும், கண்டிப்பா பிரச்சனை வரும், கண்டிப்பா போராட்டம் வரும். ஆனா கூட தேவன் இருக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக ஆண்டவர் தாவீதை காட்டினார். 2 சாமுவேல் புஸ்தகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தாவீது ரொம்ப ஆண்டவரால் ரொம்ப நேசிக்கப்பட்டவன். எழுந்து ஆமா, அவருக்கு போருக்கு போற நேரத்துல போருக்கு போகாம அவர் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார். எல்லாருக்கும் தெரியும். இதை தயவு செய்து நான் சொல்றத குறிப்புகளை வீட்டுல போய் நீங்க சென்று படிச்சாதான். இப்ப அபிகாயிலை பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சது? தெரியும், கை தூக்க பார்க்கலாம். 3 மற்றவங்க அபிகாயில் தெரியுமா? அபிகாயில் கேள்விப்பட்டதுல பாசுறாங்க, ஞானத்தோட பேர் வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன, பைபிள் யாரும் படிக்கிறதே இல்ல. இது கோயில் இல்லை, ஐயர் மட்டும் மந்திரம் சொல்லிட்டு தீபாரத்தனை காட்டு போறதுக்கு. இது ஆண்டவருடைய ஆலயம். எல்லாருக்கும் சத்தியம் தெரியணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியத்தை அறிஞ்சாலும் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி முன்னாடி வசனமா எழுதிங்கன்னா போறது பெருசு இல்லை, வசனம் படிக்கிறது பெருசு இல்லை, வசனம் அனுப்புறது பெருசு இல்லை. சத்தியத்தை அறிந்தாதான் சத்தியம் நம்மளை விடுதலை ஆகும். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு ரெமெடி கர்த்தர் வச்சிருப்பாரு வசனத்துல. நீ பயப்படாதனோடு கூட இருக்கிறேன். பயமா இருக்குது பாஸ்டர் எனக்கு அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்வார், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் பொண்ணுக்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. அந்த வசனத்துக்கு மூலமா கர்த்தர் தேய்ச்சுவார். நம்ம படிச்சாதான் நமக்கு ஞாபகம் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது ஒரு சிறு தவறு பெரிய தவறு பண்ணிட்டார். இந்த உரியாவுடைய மனைவியை இவர் கர்த்தருக்கு சுதந்திரம் எடுத்துட்டார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அது எடுத்தது மாத்திரம் இல்ல, அவனை போர்ல நிக்க வச்சு அவனை என்ன செஞ்சுட்டாரு? சாகடிச்சிட்டார். நான் இதை கிளான்ஸா சொல்லிட்டு போறேன். நீங்க என்ன செய்யணும்? அதை போயிட்டு வீட்டுல படிக்கணும். இந்த அதிகாரத்தை படிச்சாதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா 2027 உங்களுக்கு புரியாது.
நான் பிரசங்கம் பண்ணிருப்பேன், நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, ஆடு பார்த்துட்டு இருக்கிறீங்க. தாவீது ரொம்ப பண்ணாரு ஏன் கர்த்தர், அதற்காக நான் அந்த குழந்தை செத்து போச்சு. அதுக்கப்புறம் தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் தாவீதை ஆண்டவர் மன்னித்தார். அதுக்கப்புறம் தான் சாலமன் பிறந்தார். சாலமன் பிறந்து அவருடைய ராஜ்யத்துக்கு பதிலாக சாலமனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த தாவீது ராஜா செஞ்ச காரியத்தினாலே பிரியமான தேவப்பிள்ளை நிறைய காரியங்களை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்றார். நல்லா கவனிங்க. சேத்துல நாம ஏன் சிரமப்படுறோம், ஏன் சொந்த பிள்ளைக்காக பயந்து கொண்டு ஓடுறாரு தாவீது? எங்க கவனிங்க, எங்க போறாரு, எங்க போறாரு, என்ன பாக்குறீங்க, எங்க போறாரு? சொந்த பிள்ளை அப்சலோமுக்கு பயந்து எங்க போறாரு? எங்கன்னா சொல்லுங்களேன். எங்கன்னா போனாரு, ஊட்டிக்கு போனாரு, மலேசியா போனாரு, சிங்கப்பூர் போனாரு, என்ன சொல்லுங்க. காட்டுக்கு போயிட்டாரு பயந்து. ஏன்னா தன் முதல் பையனை ரொம்ப நேசிச்சாரு. கட்சியில் அவனே என்ன ஆயிட்டான், சத்ருவா மாறினான். சத்ருவா மாறினதுனால அவனுக்கு பயந்து அழுதுகுனே பயந்து ஓட்டார். காட்டுக்கு ஓடி போய் காட்டுல போய் ஒழிஞ்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இவன் பண்ண பாவத்தினாலே, நல்லா கவனிங்க, முதல்ல யாரு, அவங்க பின்வாங்கினதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க வாழ்க்கையில பலவிதமான கசப்பு ஏற்பட்டு போராட்டம் ஏற்பட்டுச்சு. இந்த காரியம் தாவீது காரியத்தில் அவன் பாவம் செய்ததினாலே. நல்லா கவனிங்க, பாவம்ன்றது முதல்ல எப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தவறு சிகரெட் பீடி கூட சரி, முதல்ல குடிக்கும் போது ஒரு மாதிரி இருமல் வரும், கஷ்டமா இருக்கும். ஆனா குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது என்ன செஞ்சோம், கெட்டியா குடிச்சு சாகிற வரைக்கும் கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? மதுபானத்தை குறித்து நீதிமொழியில போடப்பட்டிருக்குது. முதல்ல எப்படி இருக்குமா, பல பலன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வாங்கி பாருங்க. அதுக்காக பாசம் போயிட்டு சாப்பா போக சொல்றீங்க நீங்க. அதை பார்த்தீங்களா பலபலப்பா இருக்கும். அப்படி குடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி வெரி குட். மதுபானம் ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தாவர்களுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடி தானே மதுபானம் ரத்த வருணமாய் இருந்து பலபலமாய் தோன்றும். நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். நோக்கம் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதை போய் வீட்டில் சென்று வாசிங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு பாவம் முதல்ல ஆரம்பத்தில் கண்கள் நிச்சயம் தான் உருவாகுது. நம்ம முதல்ல பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது உள்ள போயிடுச்சுன்னா அது வெளியே வரது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுவோமா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளை, தாவீது ரொம்ப உபவாசம் இருந்தார். கடைசியில் அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டாரு, செத்தே போச்சு. அது ரொம்ப கர்த்தர் அடித்தார். அது கேவலமா இருந்தது பைபிள்ல. அப்ப ஏன் நாம பாவம் செய்யறதுனால பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம தவறு பண்ணாலும் பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரும். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது பாருங்க, கடைசியில ரொம்ப பிரச்சனை உண்டாச்சு அவனுக்கு. அவன் குடும்பத்துல பயங்கரமான கேவலமான சில காரியங்கள் நடந்துச்சு. நீ வீட்டுல சென்று வாசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்துறாங்க? நம்ம இங்க படிச்சுட்டோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை கர்த்தர் நம்ம உதவி செய்வது ஒரு பக்கம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் சிறுமை வந்தது? தாவீது நல்லாதான் இருந்தார். ஆட்டுக்கடாக்கள் மட்டிலே உலாவிக் கொண்டது ஒரு மனுஷனை கர்த்தர் தூக்கி வந்து எங்க உட்கார வைக்கிறாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை உட்கார வச்சா நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்காக நீ வாழும்போது கர்த்தரை உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல இந்த அம்மா பஞ்சம் பிழைச்சா போறாங்க, எருசலேமில் நான் தான் இருப்பேன், தேவ சமூகத்தான் நான் இருப்பேன், தேவனுடைய வீட்டில் தான் நான் இருப்பேன், நான் எங்க போக மாட்டேன், உலகத்தை நோக்கி நான் பார்க்க மாட்டேன், உலகத்தை நேசிக்க மாட்டேன், எனக்கு இயேசுதான் போதும்னு சொல்லி இருந்தீங்கன்னா கர்த்தர் நேரம் உன்னை உயர்த்தி இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் சிறுமை வருதுன்னா, முதல் சிறுமை பின்வாங்குதல், தேவனை விட்டு பின்வாங்கி போயிடும். ரெண்டாவது பாவம் செய்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பின்வாங்கி போடும். மூணாவது சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22 23 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஒரு சில சம்பவம் நமக்குள்ள இருந்தா இன்னைக்கு நம்ம ஆண்டு சமுதிரம் ஒப்பு கொடுத்துக்கலாம்.
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலாம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? ஆமென். உத்தமம். ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? சங்காரம் பண்ணு. யாரெல்லாம் பண்ணு சொன்னாரு? சொல்லுங்களேன். சொல்லுங்க, யாரெல்லாம் சொன்னார் ஆண்டவர்? இல்லையா சொல்லுவோமா? தயவு செய்து இந்த பைபிள் ஸ்டடி வைக்கலான்னு வரப்புற மாஸ்டர் இருந்து ஒரு சம்பவம் நமக்கு நடக்குதுன்னு சொன்னால் அந்த சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியணும். ஏன் அந்த சம்பவம் வந்துச்சு? அவன் தான் முதல் ராஜா. யாருக்கு? யாரு? இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். சவுலை கூட சாதாரணமான ஒரு கோத்திரத்தில் இருந்தவனை கர்த்தர் கூட்டு வந்து பெரிய ஆளாக உட்கார வைக்கிறாரு. அதில் உட்கார வச்ச பிறகு அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரு கீழ்படியாக வந்துச்சான். என்ன வரல? கீழ்படியாக வந்ததுனால அவன் சொல்றாரு, சாமுவேலு ஒருத்தர் கூட விற்காத குழந்தை குட்டி கிட்டி எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி எல்லாத்தையும் சாவடிச்சுன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? நான் நல்ல கொழுத்த கண்டுகள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கொழுத்த கண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல பீஸெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சாதாங்க மற்றதை ஒண்ணுமே எல்லாத்துக்கெல்லாம் போட்டு செய்யாரு அடிச்சு காலி பண்ணி அங்கே போய் நிற்கிறாரு. அதே போல பலி எடுக்கிறது யாருடைய வேலை? ஆசாரோட வேலை. அந்த பலி எடுத்த ஜனங்களுக்கு பயந்து நல்லா நல்லா கவனிங்க. எங்க தாத்தா சொன்னாரு, எங்க பாட்டி சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போனீங்கன்னா, நல்லா கவனி, அவங்க சொல்ற வார்த்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற மாதிரி தான் செய்யணும். அப்படி கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா, நான் திரும்ப சொல்றேன், நல்ல வரம் வருதுமா, நல்ல அருமையான குடும்பம், ஆனா என்ன ஒண்ணு ஆசைன்னுவாங்க. நல்லா வருதுமா, ஆனா என்ன இந்து நீ போனா அவன் என்ன செஞ்சலாம்? இது போய் கும்பம் போட்டு வச்சு கிடக்கும், காலில் வெட்டி போட்டுருக்கோம் உட்காந்துக்கிட்டு, அங்க போய் கோயிலா போய் கிடக்கும். இதெல்லாம் ஒரு கண்ணி, இதெல்லாம் பாவம். நான் திட்டவட்டமா சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தன்னு சொன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தினாரு, அவரை உயர்த்தினார், இவரை உயர்த்தினார் சொல்றமே, உன்னை என்ன உயர்த்த மாட்டாரா? கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் அவர் கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அரையிலையா சொல்லுவோமா? அது லேட்டானாலும் பரவாயில்ல, என்ன ஆயிட போறீங்க? ஒரு நாள் வரும், கர்த்தர் ஏற்ற மணமகனை கொண்டு உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சில பேர் அதுக்கு பயந்து ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. எங்க பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்குது பாஷா? ஏன் கிடைக்காது? ஜோம் பண்ணா கர்த்தர் அருமையான ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். கல்லையிலே சொல்லுவோமா? எங்க பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகல, காரணம் தெரியுமா? நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, கீழ்படியில அவனை என்ன செஞ்சார் ஆண்டவர்? வேதம் சொல்லுகிறது, என்ன ஆச்சு அவன் வாழ்க்கை? என்ன ஆச்சு? கடைசியில குறி கேட்கிறவனா போய் மாறிட்டான். குறி கேட்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவன் வாழ்க்கை? கில்போவா மலையில வெட்டுண்டு விழுந்து சாகும்படியாய் கர்த்தர் செய்தார். சாகுற அப்படி ஒரு அமலைக்கு வந்து என்ன செய்யறான்? அவரை என்னை குத்துப்பா, இன்னைக்கு இன்னும் உயிர் போல, என்னை சாகடின்றான். அவ்வளோ பேர் ராஜாவை சாதாரண ஒரு மனுஷன் போய் கத்தியில குத்தி சாகடிக்கிறான். தாவீதுகிட்ட வந்து சொல்றான், தாவீது கோவம் வந்து அவனை சாவடிச்சிடறான். எப்படா நீ கை போடலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சொல்லி. அப்ப கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா நம்ம சிறுமைப்படுவோம் உலகத்திற்கு முன்பாக. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உலகத்தின் முன்னாடி ஏன் நம்ம சிறுமைப்படுறோம்னு சொன்னா, கர்த்தருடைய வசனத்திற்கு யார் ஒரு கீழ்ப்படுகிறார்களோ, அதான் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவியுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் தான் நீர்கால்வு ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதுக்காக இயேசுவை விட்டு கூடாது? அல்லேலூயா சொல்லுவோமா? புரிசால ஒரு பாஸ்டருக்கு வாயில சாணியை கருத்து ஊத்துறாங்க, பாத்தீங்களா? இப்போ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பயங்கரமான உபத்திரம் வந்து கொண்டிருக்குது. நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நகோமி பின்வாங்கி போனாங்க, அதனால திரும்பி வந்துட்டாங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. தாவீது திரும்பி வந்துட்டான், ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆனா சவுல் ராஜா கடைசி வரைக்கும் என்ன யாரை போய் தேடுறான்? குறிக்கவரை போய் தேடுறோம். குறிக்கவரை போய் தேடுறான். எப்படி ஜெயிப்பனா? நான் சவுலை கண்டா அப்படி பயப்படுற ஆட்கள் கடைசியில சவுலை உதாசீனமா நினைச்சாங்க. அப்பவே சொல்லிட்டாரு சாமுவேல், உன்னை விட்டு ஆண்டவர் விலகி விட்டார், அசுத்தாவி நமக்குள்ள போதுச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய கட்டளை நமக்குள்ள இருக்கும் போது தேவனுடைய கட்டளை தேவன் என்ன சொல்றதான் செய்யணும். போனா போகணும், உட்காரனா உட்காரணும். பாட்டு மட்டும் பாடுறோம், எங்கு செல்ல வேண்டும். 3 டிக்கெட் இது வரீங்களான்னு கேட்டா என்ன பண்ணீங்க? சூப்பர் படம் புதுசா ரிலீஸ் ஆக போகுது விஜய்க்கு. 3 டிக்கெட் இது என்ன பண்ணீங்க? எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. அதான் விருப்பம் வந்து எங்க கொடுத்தாலும் சரி. நரேந்திர மோடி ஐயா பார்க்கணும்னாலும் நான் வரமாட்டேன், நான் முதல்ல சர்ச்சைக்கு போகணும் சொல்லி வரணும். அதைங்க சொல்லுவோமா? ஏன்னா ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிற இடத்துல, வேற ஒன்றும் உங்களுக்கு இருதயத்தான் எதிர்பார்க்கிறாரு. பணத்தை கேட்கிறாரா? எதுவுமே கேட்கல. பணத்தை கேட்கல, நகையை கேட்கல, பொருளை கேட்கல, எதுவுமே கேட்கல. உன் இருதயத்தை எனக்கு தா மகனே. அல்லேலூயா. எனக்கு பாடுறாங்க, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மாற்றார்கள் உனக்குண்டு வரவாதே, மாற்றார்கள் உனக்குண்டு வரவாதே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஒரு சிலரை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, ஒரு சிலரை வழிகாட்டியா வச்சிருக்கிறாரு. இந்த சபை நடத்தி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறாரு, கர்த்தரை பாதுகாத்து இருக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ போராட்டம் வந்துச்சு, எவ்வளோ காரியம் வந்துச்சு. இதை விட ஒரு சில போப்புங்க, பழங்கால போப்புடைய சரித்திரத்தெல்லாம் படிச்சுனே வந்தேன். எப்போ இயேசு கிறிஸ்து அப்புறம் வந்த போப்புங்கன்னா ஒரு சிலர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அவர் எப்படி கைவிட முடியும்? ஒருத்தர் சொல்ற, ஒரு போப்பு சொல்ற, பேர் ஞாபகம் இல்லை, நான் அவரை எப்படி கைவிட முடியும்? எனக்கு அவர் எந்த தீமையும் செய்யவே இல்லையா, நன்மை தானே செஞ்சாரு. அவர் எத்தனையோ வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தாராம். அப்ப அவர் சொல்றார், இது வரைக்கும் எனக்கு தீமையே செய்யலையே, நன்மை தானே செஞ்சாரு, நான் எப்படி அவரை வந்து கைவிட முடியும்? நான் எப்படி அவரை விட்டு விலக முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிக்கிற தேவன். அப்புறம் சவுலை காப்பாற்ற ஆண்டவர் எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஆனா அவன் கீழ்படியாம போனதுனால அவன் வாழ்க்கை வித்தியாசமாக போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது 4வது முக்கியமான ஒரு நபர் சிம்சோன். சிம்சோனுக்கு இருக்கிற பிரதிஷ்டை என்ன? நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 17 வாசி, சீக்கிரம் வாசிங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13 14 வாசிங்க சீக்கிரம். அல்லேலூயா. பின்பு சிம்சோன் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய காரணம் என்ன? நல்லா கவனிங்க. உங்க மேல ஒரு பிரதிஷ்டை இருக்கு தெரியுமா? ஹலோ,
எனக்கு கவனிங்க, உங்க மேலாம் ஒரு பிரதிஷ்டை கர்த்தர் வச்சுக்கிறார். அதான் பவுல் சொல்வார் பாருங்க தீமோத்தேயை பார்த்து, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தெரியுமா, அதுக்கப்புறம் அதை வச்சு நீ ஞாபகம் வச்சுக்க, அவங்க என்னென்ன வார்த்தைகளை உன் மேல சொன்னாங்க என்பதை ஞாபகத்தை வச்சுங்க. அவன் தலைமையில கை வச்ச சில ஊழியக்காரனுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல ஆண்டவர் நம்மோடு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசியிருப்பாரு. ஆனா நம்முடைய பிரதிஷ்டை ஒருபோதும் மாறவே கூடாது. கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும்? வாரந்தோறும் கர்த்தரை சபைக்கு சென்று ஆராதிக்கிறவன். முஸ்லிம்ஸ் பத்தி 5 முறை ஒரு நாள் தொழுமா கர்த்தரை, அவங்க கடவுளை அல்லாவ. நம்ம 5 முறை வேணாம், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஒரு நாளுக்கு நம்ம ஜெபம் பண்ணாலே போதும், கர்த்தர் நம்ம வைத்துருவாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க காலையில ஜெபம் பண்ணுறீங்களே, அதோட கடவுள் முடிச்சு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்க வீட்டுல உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிச்சு பாருங்களேன். உண்மையாய் சொல்றேன், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றி நாளாவே இருக்கும். பாரு, ஆண்டவர் படைத்த வெற்றியின் அதான் நாள், வெற்றி நாள். நல்ல ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்கணும், அதான் வெற்றியின் நாள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மேல ஒரு பிரதிஷ்டை கர்த்தருக்கு சவரங்கத்தி படக்கூடாது. அப்புறம் மதுபானம் குடிக்க கூடாது. செத்த இது படுத்துறது பிணக்கிட்ட போவே அதான் இயேசு எதிர்பார்த்தாங்க. இவர் வந்து நசரேயனாச்சே, அவர் நசரேயனாச்சே, அவர் எப்படி பாடையை போய் தொடராருன்றாங்க. அவர் நசரேயன் இல்லை, நசரேய விரதமா இருந்தா நாசரத்தூரா அந்த பேர்னால அவர் சொன்னாரு. அவர் வந்து பாருங்க தொடராங்க, இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. அவர் முடிய நீளமா வளர்த்து வச்சிருந்தான். கடைசியில ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? அசட்டப்பட்டதுதான். என்னது? ஆண்டு எழுப்பார், காலையில எழுந்திருப்பா, ஜெபம் பண்ணு. 1 நிமிஷம் எழுந்துரு ஜெபம் பண்ண சொன்ன என்ன பண்ண உடனே? ஆமா, முடியாது ஆண்டவர், என்னால் இப்போ முடியாது, நான் ரொம்ப களைத்து போயிருக்கிறேன், அப்புறம் ஜெபம் பண்ணேன்னு சொன்னேன்னா அதுதான் அசட்டப்படுறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு வார்த்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணாமே சொல்லுங்கிறேன். ஆவியானவர் சொல்றாருன்னு வச்சுங்களேன், இந்த வார்த்தை எதுக்காக வந்து நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, அசட்டைக்காரரை பிரமித்து அழிந்து போகணுங்க பைபிள்ல. அவன் அசட்டை பண்ணிட்டான். அவன் கொடுத்த அந்த மேன்மையான ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை யார் என்ன பண்ணாலும் நினைச்சானா அந்த அப்படியே தூக்கி போயிடும் எல்லாத்தையுமே. அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான ஒரு சிம்சோனை கடைசியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் படிக்கும் போதுலாம் நீங்க என்ன தெரியல, எனக்கு அழ வரும். தெளிலால் மடியில படுத்து கொடுப்ப ரகசியத்தை கேட்கிறா. தெளிலால், உனக்கு பலன் எங்கிருந்து வருகிறது? அப்ப அவர் என்ன பண்றான்? சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கான், எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருதுன்னு. அவர் பார்த்தார், மயக்கத்தில் சொல்லிட்டாரு, 7 சடை இருக்கியா, இந்த 7 சடையை கட் பண்ணிட்டாங்கன்னா என் பலன் நின்று விட்டு போயிடும். அழகா கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே கூப்பிடுறாங்க, சிம்சோனே வந்துட்டாங்க வா அப்படின்னா. இவர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் போனது இவருக்கு தெரியவே. நல்லா கவனிங்க, நீங்க அசட்டையா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போனது உங்களுக்கு தெரியாது. நீ வழக்கமா போய் நான் அப்படியே தான் இருக்கிறேன், அப்படியே தான் ஆவியானவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஏமாந்து போகிற ஒரு நிலைமை வரும். மற்றொரு முன்பாக சிறுமைப்படுகிற ஒரு காரியம் வரும். நீங்க தேவ சமூகத்துல நல்லா எப்போதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஆண்டவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, சிம்சன் பண்ண அதை குறித்து அவனுக்கு கவலை இல்ல. நேரா போறான், இன்னொரு வேசிக்கிட்ட போறான், நேரா போறான், இன்னொரு வேசிக்கிட்ட போறான். சிங்கம் ஒன்று சொத்து எடுக்குது, அங்கே தேனை எடுக்கிறான், அவங்க அப்பா கொடுக்குறான், அப்புறம் யார் சாப்பிட்றான்? அவனும் சாப்பிடுறான். இப்படி பல காரியங்கள். கடைசியில அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 24ஆம் வசனத்துக்கு முன்னாடி வாசிச்சு பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல நீங்க 16, 17 வாசிங்களேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு தரிசனம் உங்களுக்கு கொடுத்திருந்தா யார்கிட்ட சொல்லக்கூடாது. கவனிங்க, கர்த்தர் இப்படி காட்டாரு, அப்படி காட்டாரு, இப்படி காட்டாரு. உங்களுடைய தனிப்பட்ட விதத்துல நீ சக்சஸ் ஆனவர் தான் சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாரு, இருதயத்துல வெளிப்படுத்தி படவில்லை.
பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் நசரேயன் என் தலையில் சிறைக்கப்பட்டார். என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகிடுவேன். எல்லா மனுஷரை போலும் ஆவேன். அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிவாக கண்டபோது அவள் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்தில் வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். பலம் அவனை நீங்கிடுச்சு. அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். ஆமென். அலேலியா சொல்லுமா. ஒரு பெரிய பராக்கிரமசாலி கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைக்கிற அளவுக்கு ஆயிட்டான். அவனுடைய காரணம் தெரியுமா? அவன் அபிஷேகம் இழந்து போனான். கொடுத்த அபிஷேகத்தை தயவு செய்து இழந்து போயிடாதீங்க. அலேலியா சொல்லுமா. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் விற்பனை செய்யப்பாரு பொருட்கள் மேல ஆமா பெருமையுன்ற வலையில் விழாத இந்த வறுமையை கொண்டு வந்துடும். நம்ம எதுவுமே நம்ம உலகத்திலே காரியம் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தை நோக்கி தேவனை நோக்கி பார்க்கிற வேளையில கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அலேலியா சொல்லுவோமா. ஒரு பழைய பாட்டு, உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், உண்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த போல் துரோகினான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனிதான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கிலும் சோதனை வந்திடும், கர்த்தர் நீர் காத்திடும். மெசியா வருகை வரைக்கும் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏறினோம். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தேவாதீனம் தோறும் உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியாகிறப்போம். ஊருக்கும் உடையும் நொறுக்கும் வரையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் நிறைக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, அல்லேலூயா. ஆமா, பாவத்துல இருந்து நம்ம கர்த்தர் மீட்டெடுத்தார். ஒரு உன்னதமான நோக்கம் நம்ம மேல வச்சிருக்கிறான். ஒரு உன்னதமான அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறான். நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு வேறுபட்ட கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல, ஒரு மேன்மையான ஒரு அபிஷேகத்தை, ஒரு அபிஷேக தைலத்தை நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். சிம்சோனை போல இழந்து போகாதபடிக்கு
ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டு, இந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொண்டு, பெற்றுக்கொண்ட வரங்களை காத்துக்கொண்டு நம்ம போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். லூசிபர் கூட ஏன் எழுந்து போனான் தெரியுமா? மேன்மையை சொல்லுவாங்க யாராவது? பெருமை இல்ல, என்னது பெருமை. நான் போய் எங்க ஏறுவேன்? வானத்துக்கு. ஒரு வசனம் சொல்ல பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நினைக்கிறேன். அவன் ஆண்டவர் எதுக்காக படிச்சாராம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது ஆண்டவர் அவனை ஒரு மேன்மைக்காக படைத்தார். 4 தூதர்களை படைக்கும் போது தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். பிசாசு சாதாரண ஆள் கிடையாதுங்க, கவனிங்க. பிசாசு கட்டி அதெல்லாம் பிசாசு இல்லை. விசித்திரமானவன், அழகானவன். அதனால சோதிக்கும்படி உள்ள சைலண்டா வந்துடுவான். ஏசுனாரே சோதிக்கிறான், சோதிக்கிறான். பார் எல்லாம் யாருது? போய் பக்கா போய் அவர்கிட்ட நடக்குமா? அவர் தான் உண்டாக்குறவர். அவர்கிட்ட போய் யாருலாம் தெரியுமா? இதெல்லாம் யாரு தெரியுமா? எந்த இப்போ காலில் விழு, நீ புதிய பார்க்கலாம், நீ அப்பங்களா அவர் டெஸ்ட் பண்றான். யார காரணம் சொன்னா அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடாது சொல்லி அப்படியே ரகசியமா இருக்கிற ஆண்டவர். நிறைய சொல்லுவோமா? பிசாசு அவரை சோதிக்கும்படியாக இருக்குது. யோகா தான் சோதிச்சிருப்பான்ல. யோகா என்ன சொல்லியிருப்பான்? போயிட்டு ஆண்டவரே கொஞ்சம் விட்டு அவனை நான் பார்த்துக்கிறேன். அதான் கத்த சொன்ன, ஜீவனை மாத்திரம் செஞ்சிரு, தொடாத. அவ என்னன்னா சில நேரங்களில் பிசாசு இப்படிதான் பாரு. விசித்திரமானவன், அழகானவன், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், மைரம், 12 கற்கள் மேல ரத்தினங்களும் மூடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு அழகா ஆண்டவர் அவன் என்ன செஞ்சாரு? படைத்தார். ஏன்னா அவன் தான் வர்ஷிப் லீடர். வர்ஷிப் பண்ணணும், கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வர்ஷிப் லீடர் தெரியுமா? அவன் தான் ஆராதனை நாயன். அதான் இன்னொரு வருஷம் சொல்லி ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. 14ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா அதிகாரம் 14, 12, 13 சீக்கிரம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ நான் வானத்துக்கு ஏறுவேன், மேலாக இருந்து உயர்த்துவேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நல்லா உங்களுக்கு வரத்தை கொடுப்பார். தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பாரு, நல்ல குணமாக்குற வரத்தை கொடுப்பாரு, கொடுக்க போறாரு. இதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம சொன்னோம், நான் ஒன்றும் கிடையாதுங்க. பவுல் சொன்னார்ல, நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற தேவை கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, என் படிப்பு இல்லை, எல்லாம் அப்பா போட்ட கிருபை, பிச்சை அப்படி சொல்லிட்டு போய்கினே இருந்தா கர்த்தர் உயர்த்தினே இருப்பார். நான் ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்கங்க, அப்படி சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவுட்டு. நிறைய சொல்லுவோமா? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்துக்கிறோமோ அவ்வளவு கடவுளை கர்த்தர் தான் ஆண்டவர் சொல்றாரு. உன்னதத்திலே சிங்காசனத்திலே நம்மளை உட்கார வைக்க போறாரு. அவர் பக்கத்துல ஆல்ரெடி சீட்டு புக் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. இந்த சீட்டு புக் ஆகுது, அந்த சீட்டு புக் ஆயிடுச்சு நமக்கு. ஆனா அந்த சீட்ல உட்கார அளவுக்கு என்ன செய்யணும்? நம்மள தகுதிப்படுத்தணும். ஒரு மீட்டிங் உங்களை கூப்பிட்டு எப்படி போவீங்க? தூங்கி எழுந்து பல்லுகள் வழக்கம் வழி போடுறீங்களா? ஒரு அர்ஜென்ட்டாக கூப்பிட்டா நான் போறேன், முக கூட கழுவாம யாரும் பார்க்க முடியாது. பார்த்தா உருது ஓடி இல்லை, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நல்லா நல்லா பர்ஃப்யூம்லாம் போட்டுக்கின்னு பக்கத்தில் போய் உட்காந்து அப்படி பார்க்கும்போது ஒரு பிரைஸ் வாங்க கூப்பிட்றான்னு வச்சுங்களேன், எப்படி போவீங்க? ஆயத்தமாக போவீங்க இல்லையா? அந்த ஆயத்தம் இப்போ நமக்குள்ளே இருக்கும். அதே சொல்லுவோமா? அதே மாதிரி இன்னொரு ராஜா ஒருத்தன் விழுந்துப்பான். நெபுகாத்து நேச்சாரா விடுத்தான். நெபுகாத்து நேச்சார் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனை நான் கட்டிய மகா பாபிலோன் அவுட்டு மிருகமா மாறிட்டான். புள்ள துண்ண ஆரம்பிச்சுட்டான். கடைசியில உணர்வு வந்துச்சு அவனுக்கு, ஐயோ நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பினமேன்னு சொல்லி அவன் கெஞ்சின போது
கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு. ஆனா பிசாசு அப்படி கேட்கல, விழுந்தவன் தான், உலகத்தையும் நாசப்படுத்திட்டான். ஆனா அங்க நெபுகத்நேசர் உடனே அந்த அவனுக்கு புத்தி திரும்பி வந்துச்சு. பைபிள்ல வாசிங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மட்டும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவன் புத்தி அவனுக்குள்ளே திரும்ப வந்துச்சு. அவங்க பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் அப்பட்ட தெரியுமா, நெபுகத்நேசர் எடுத்து போன பரிசுத்த பாத்திரங்கள் இல்ல, ஆண்டுடைய கோயில் இருந்து எடுத்து போன பாத்திரத்தெல்லாம் அவங்க ராஜாத்திங்க மற்றவங்களும் குடிக்கிறதுக்காக ஊற்றி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இது கர்த்தருக்கு ரொம்ப கோபமாகி போச்சு. நல்லா கவனிங்க, தானியேல் வேதம் சொல்லுகிறது, எதையாலும் தீட்டுப்படவே கூட. எதெல்லாம் தீட்டுப்படல, எதில் தீட்டுப்படல, போஜனத்துல தீட்டுப்படவே இல்லை. என்ன சொன்ன தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை, 10 நாள் எங்களை சோதிச்சு பாரு, மரக்கறிகளை மாத்திரம் கொடு, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா என்னாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இங்க அப்படி இல்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போன பாத்திரத்தை எடுத்து செய்றாங்க, யூஸ் பண்றாங்க. அதான் சில நேரத்தில் ராபோஜன பாத்திரத்தை கூட நான் கழுவுறதுக்கு ஆளை பார்த்து கொடுக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும், கழுவ கூடாது. நல்லா ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான் அதை வந்து என்ன செய்யணும், பரிசுத்தான அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைங்க தான் அதை கழுவணும். ஞானஸ்தானம் எடுத்து விளையாட்டு கிடையாது. நான் திரும்ப சொல்றது, ஏதோ மாசம் கொடுக்குற நம்மள வாங்கி சாப்பிட்றோன்னு சாப்பிடாதீங்க. தயவு செய்து உங்களை முதல்ல ஆயத்தப்படுத்திங்க. ஆண்டவரே, ஒருவேளை அதுக்கு தகுதி இல்லாமல் நான் இருப்பேன், தகுதிப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன தகுதிப்படுத்தணும், அதை எடுக்கிறது தகுதி. அப்படி இல்லைன்னா ஒதுக்கினா செய்யலாம், பரவாயில்ல, இந்த மாதம் நான் வரல, அடுத்த மாதம் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் கர்த்தர் என் மனசுல ஒரு சமாதானத்தை கொடுத்தா நான் எடுக்கிறேன்னு எடுங்க. அதை வந்து தீட்டுப்படுத்துன்னு வச்சுங்களேன், பயங்கரமான முடிவு. அந்த ராஜாவுக்கு ஒரு முடிவு வந்துச்சு, கை உறுப்பு எழுது, மென்னே தெக்கல் உபாசின் அப்படி எழுது. அப்படின்னு என்னது, இனிமேல் தான் படிக்க போறீங்க. மென்னே தெக்கல் உபாசின்னு சொல்லி போட்டு வருது. தேவன் ராஜ்யத்தை அழித்து போயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா, அழித்து போட்டா அவன் செத்து போனான்னு பைபிள். அதனால தயவு செய்து சொல்றேன், கண்பான தேவ பள்ளி, ஏன் நம்ம சிறுமைப்படுறோம்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற என்னது, தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்குதல். 2வது பாவம். 3வது தேவனை அசட்டை பண்ணுதல். 4வது பெருமையான காரியங்கள். 5வது தீட்டுப்படுத்தல். இந்த காரியத்தெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பணும்னா ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் வாசிங்க, 41:11 வாசிங்க. சங்கீதம் 41:11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். உன் சத்துரு எவ்வளவுதான் உனக்கு விரோதமாக, சில பேருக்காக நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சில காரியங்களை காட்டினார். அது சொல்லும்போது எனக்கு பயமாகி போச்சு. நீங்க ஒரு நாள் ஜெபம் பண்ற ஒவ்வொருத்தருக்கா பேரை சொல்ல ஒரு காரியம் எனக்கு வந்துச்சு. அதான் எனக்கு ஒருத்தர் சில பயமாயிடுச்சு எனக்கு. அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப என்னன்னா, இன்னமும் சத்ரு நமக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா சத்ருவுக்காக நமக்கு கவலைப்படாம இயேசுவுக்காக நம்ம வாழ்கிற போது சத்ரு நம்ம ஜெயம் கொள்ளவே முடியவே. எந்த அம்பு அனுப்புனாலும் சரி, ஆவிக்குரிய சர்வாயத்தை நம்ம தரித்து கொள்ளும் போது யார் என்ன பண்ணாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்பதான் வாசிங்க, அறிவேன் நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்னென்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் என்னை அனாதியா என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென், ஆமென். முடிச்சுடுவோம். அவ கர்த்தர் எப்படி சொல்றார், ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருக்கிறார். ஒருவேளை ஒரு பாவத்தில் சிறுமைப்பட்டிருந்தா, ஆண்டவர் இந்த பாவத்தை என்னை விட்டு நீக்கி போடும். ஒருவேளை வேத வசனத்தை அசட்டா பண்ணியிருந்தியா, நிறைய பேர் இப்ப யாரெல்லாம் பைபிள் கையில் எடுத்து வந்து கை தூக்குனா, சில பேர் தூக்க மாட்டாங்க. ஏன்னா பைபிள் எடுத்து வந்து கிடையாது. ஸ்கூலுக்கு போகும்போது கூட, நான் காலேஜ் போகும்போது தான் ஒரே ஒரு நோட் எடுத்து போவோம். பட் ஸ்கூலுக்கு போகும்போது எத்தனை பீரியடு? ஆமா, 6 புக்கு. தமிழ், இங்கிலீஷு, வரலாறு, புவியியல், கணக்கு, அறிவியல். அப்போ 6 புக்கு எடுத்து போன 6 பீரியடு வரும்.
இப்போ என்ன போயிடுது? பைபிள் தேவையில்லை, செல்லுக்குது. செல்லு நாங்கள் பார்த்துக்கோம். தயவுசெய்து செல்லில் பார்த்து படிக்கிறதுலாம் வீட்டில் படிங்க. சபைக்கு வரும்போது பைபிளோட இப்போ கூட ஒரு பைபிள் இருக்குது, அட்டை போடாத பைபிள். எத்தனை எடுத்து வேற எடுத்து வச்சுக்கிறாங்க இல்லையா? அதனால் தயவு செய்து பைபிளை எப்போவுமே கையில் வச்சுங்க. வச்சு வசந்த படிச்சு கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ற பாருங்க, சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிற நான் அறிவேன். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்க போறேன். எதெல்லாம் விடுதோம்? பாவம் இதெல்லாம் விட்டுட்டா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவரே உன்னை உயர்த்தின்னு போயிடுவார். அங்கேயா சொல்லுவோமா? ஒரு புதிய சிருஷ்டியா நம்மளை கர்த்தர் நீங்க மாற்ற போறோம். எல்லா கண்களையும் போடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம்